அனைவருக்கும் வணக்கம். பயாலஜி தமிழ்நாடு சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்களுடைய சிபிஎஸ்சி 12th ஸ்டாண்டர்ட் பயாலஜி புக்கில் இருக்கக்கூடிய 5th லெசன் மாலிகுலர் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடம் இருக்குது. அந்த பாடத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பேராகிராஃப்க்கும் தனித்தனியாக நம்ம காணொலிகள் போட்டுட்ருக்கிறோம். அந்த வரிசையில் பார்ட் 44ல் நம்ம பார்க்க இருக்கிறது என்னது அப்படின்னா, டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங்கில் இருக்கக்கூடிய செகண்ட் பேராகிராஃப். இதில் ஃபஸ்ட் பேராகிராஃப் நம்ம 43ல் முடிச்சிட்டோம். இப்போ 44ல் நம்ம இருக்கோம். டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் இன்வால்வ்ஸ் ஐடென்டிஃபையிங் டிஃப்ரென்சஸ் இன் சம் specific regions in DNA sequence called as repetitive DNA. ஏற்கனவே நாம் புரோட்டீன் சிந்தசிஸில் படிச்சிருக்கோம். டிஎன்ஏயில் இருக்கக்கூடிய தகவல்கள் தான் புரோட்டீனாக மாற்றப்படுகிறது அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த டிஎன்ஏயில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் இருக்கிற எல்லாமே புரோட்டீனாக மாற்றப்படுமானா இல்லை. அதில் சில பர்டிகுலர் ரீஜன் மட்டும்தான் புரோட்டீனாக கன்வெர்ட் ஆகும். அதுதான் கோடிங் சீக்வன்ஸ் அப்படின்னு நாம் சொல்லுவோம். மற்ற பகுதி இருக்குது பார்த்திங்களா, அந்த மற்ற பகுதிகள் ரிப்பிட்டேட்டிவ் டிஎன்ஏ நான் கோடிங் சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நான் கோடிங் சீக்வன்ஸ் எம்ஆர்என்ஏவால் ரீட் பண்ணப்படாது அல்லது எம்ஆர்என்ஏவாக காப்பி ஆகாது. இப்படி இருக்கிற சிச்சுவேஷனில் மீதி இருக்கிறது எல்லாமே ரிப்பீட்டேட்டிவ் சீக்வன்ஸாகவும் இருக்கலாம். அது நான் கோடிங் சீக்வன்ஸ் என்று சொல்வார்கள். குறியீடு அற்ற இழை என்று நாம் அதை சொல்லலாம். இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கனாக்க, இந்த இடத்துல இதான் ரிப்பீட்டேட்டிவ் டிஎன்ஏ சீக்வன்ஸை காட்டக்கூடிய ஒரு வரைபடம். இங்கே நல்லா கவனிக்க பார்ப்போம். இந்த இடத்துல சிஏஜி 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 இப்படின்னு சொல்லி வரிசையாக டிஎன்ஏ சீக்வன்ஸு இருக்குது. அதில் நைட்ரோஜினஸ் பேஸ் பேர்ஸ் கார இணைகள் இந்த மாதிரி அரேஞ்ச் ஆகிருக்கு இல்லையா. இதுதான் ரிப்பீட்டேட்டிவ் டிஎன்ஏ சீக்வன்ஸ். இதில் பார்த்திங்கன்னா இங்கேருந்து இங்கே வரைக்கும் ரிப்பீட்டேட்டிவ் டிஎன்ஏ சீக்வன்ஸ் நான் கோடிங் சீக்வன்ஸ். அதுக்கப்புறம் இது இந்த மஞ்சள் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, இது பார்த்திங்கன்னா நார்மலாக இருக்கக்கூடிய புரோட்டீன் சிந்தசிஸ்க்கு உண்டான ஏரியா. அப்போ நான் ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கேன், ஒரு டிஎன்ஏயில் இருக்கக்கூடிய பர்டிகுலர் பகுதிகள் மட்டும்தான் புரோட்டீனாக கன்வெர்ட் ஆகும். மற்ற பகுதிகள் நான் கோடிங் சீக்வன்ஸாக இருக்கும். அந்த நான் கோடிங் சீக்வன்ஸில் ரிப்பீட்டேட்டிவ் டிஎன்ஏ சீக்வன்ஸ் இருக்கலாம். அந்த ரிப்பீட்டேட்டிவ் டிஎன்ஏ சீக்வன்ஸ் தான் இங்கே இருக்குது. இதை வச்சு என்ன சார் செய்ய நாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த ரீஜன் தான், இந்த நான் கோடிங் சீக்வன்ஸ் தான், இந்த ரிப்பீட்டேட்டிவ் டிஎன்ஏ சீக்வன்ஸ் தான் நமக்கு டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங்கில் யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது. எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் பின்னாடி பார்க்கலாம். இப்போது ரிப்பீட்டேட்டிவ் டிஎன்ஏ இருக்குது பிகாஸ் in these sequences a small stretch of DNA is repeated many times. ஏன் அதை ரிப்பீட்டேட்டிவ் டிஎன்ஏ சீக்வன்ஸ்னு சொல்கிறோம்? இப்போ தானே நம்ம பார்த்தோம். அதில் சிஏஜி அப்படின்னு சொல்லி ரிப்பீட் ஆகிருக்கு. சிஏஜி மட்டும்தான் ரிப்பீட் ஆகுமானா இல்லை, ஒரு 5-6 அல்லது ஒரு 10-15 கூட நீளமாக ரிப்பீட் ஆகலாம். அப்படி ரிப்பீட் ஆனாலும் அது ரிப்பீட்டேட்டிவ் டிஎன்ஏ சீக்வன்ஸ் தான். These repetitive DNA are separated from bulk genomic DNA has different peaks during density gradient centrifugation. இப்போ இந்த டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங்க்கு நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த ரிப்பீட்டேட்டிவ் டிஎன்ஏ சீக்வன்ஸ் எல்லாத்தையுமே நாம் ஒரு முழு செல்லுக்குள்ளே இருக்கக்கூடிய ஜீனோம்லேருந்து தனியாக நாம் பிரித்து எடுக்கிறோம். அப்படி பிரித்து எடுக்க முடியுமா சார்னா முடியும். அப்படி பிரித்து எடுக்கக்கூடிய அந்த டெக்னிக்கு பேர் தான் இந்த டென்சிட்டி கிரேடியன்ட் சென்ட்ரிஃபிகேஷன். டென்சிட்டி கிரேடியன்ட் சென்ட்ரிஃபிகேஷன் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாதுங்க, ரொம்ப சிம்பிளான விஷயந்தான். இந்த பாருங்கள், இந்த படத்தில் நார்மலாக ஒரு தண்ணி இருக்குது அப்படின்னாக்கா, அந்த தண்ணி கலங்கலாக இருக்குது அப்படிங்கும்போது அதை தனியாக நாம் ஒரு சின்ன பாத்திரத்தில் ஊற்றி வச்சிட்டோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய சாலிட் மெட்டீரியல் எல்லாமே அப்படியே கீழே இறங்கிடும். மேலே பியூர் வாட்டர் செட்டில் ஆகும் இல்லையா. அந்த மாதிரியான ஒரு அரேஞ்ச்மெண்ட் தான் இது. இதை இன்னும் கொஞ்சம் வேகப்படுத்துறதுக்கு அல்லது மேலே இருக்கக்கூடிய அந்த சூப்பர் நண்டன்ட்னு சொல்லுவோம்ல, அந்த வாட்டர், அந்த நீர் பகுதி மேலே இருக்கு இல்லையா, அதை இன்னும் கொஞ்சம் சுத்தப்படுத்துறதுக்கு நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதை சென்ட்ரிஃபிகேஷன் மெத்தடில் நாம் அதை ஒரு மிஷின் மாதிரி ஒன்று இருக்கும், அதை வச்சு படப்படன்னு சுற்றுனீங்க அப்படின்னாக்கா அது மேலே இருந்து நீங்கள் ப்ரெஷர் கொடுப்பீங்க. சாலிடான பார்ட்டிகல்ஸ் அதிகமான அளவுக்கு அந்த நீர் பகுதியிலேருந்து கீழ்ப்பகுதியில் போய் செட்டில் ஆகும். அப்படி செட்டில் ஆனதுக்கப்புறம் இதுதான் லார்ஜ் சைஸ்டு பார்ட்டிகல்லாம் ரொம்ப கீழே வந்துடும், மீடியம் சைஸ்டு பார்ட்டிகல்ஸ்லாம் அதுக்கு மேலே வரும், ஸ்மால் சைஸ்டு பார்ட்டிகல்ஸ்லாம் அதுக்கு மேலே வரும், அதுக்கு மேலே பியூர் வாட்டர் இருக்கும். இதே டெக்னிக் தான் நாம் இந்த இடத்துலையும் பயன்படுத்துகிறோம். இதுக்கு பேர் தான் டென்சிட்டி கிரேடியன்ட் சென்ட்ரிஃபிகேஷன். டென்சிட்டி அப்படின்னா என்னது? அடர்த்தி.
அதாவது அடர்வு அதிகமான பொருட்கள் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த பொருட்கள் எல்லாமே வந்து கீழ்ப்பகுதியில் வந்து செட்டில் ஆகிடும். அதை விட அடர்வு குறைவானது அதுக்கு மேலே செட்டில் ஆகும். பியூர் வாட்டர், அதில் வந்து அடர்த்தி கம்மி இல்லையா, சாலிடை விட வாட்டருக்கு வந்து அடர்த்தி கம்மி இல்லையா, டென்சிட்டி கம்மி இல்லையா, அதனால் மேலே வந்து செட்டில் ஆகுது. அப்போது இதில் இந்த ரிப்பீட்டேட்டிவ் டிஎன்ஏ சீக்வன்சஸ் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு டென்சிட்டி ஜாஸ்தியாக இருக்கும். அதை விட கம்மியான டென்சிட்டி இருக்கக்கூடிய டிஎன்ஏலாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நாம் ரிப்பீட்டேட்டிவ் டிஎன்ஏ சீக்வன்ஸை தனியாக நாம் பிரித்து எடுக்கலாம். ஏன் எடுக்கிறோம்? ஏன்னா நாம் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் பண்ண போகிறோம். எதை வச்சு? இந்த ரிப்பீட்டேட்டிவ் டிஎன்ஏ சீக்வன்ஸை வச்சுக்கிட்டு. சரிங்களா? ஸோ த பல்க் டிஎன்ஏ ஃபார்ம்ஸ் அ மேஜர் பீக் அண்ட் த அதர் ஸ்மால் பீக்ஸ் ஆர் ரெஃபர் டு as satellite டிஎன்ஏ. ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம், இல்லை சிஏஜி அப்படின்னு சின்னதாக நமக்கு வந்து இருந்துச்சு அப்படின்னாக்க அதுக்கு பேர் வந்து ரிப்பீட்டேட்டிவ் டிஎன்ஏ சீக்வன்ஸ். அதே மாதிரி பெருசாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ அதில் பாருங்கள், இந்த படம் உங்களுக்கு என்னதை காட்டுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்ஏ சீக்வன்ஸில் பெரிய சீக்வன்ஸ். இப்போ நான் ஏற்கனவே சொன்னது இது மைக்ரோ சேட்டலைட். இப்போ நான் உங்களுக்கு காமிச்ச படம் வந்து மைக்ரோ சேட்டலைட்ஸ். அது வந்து சிஏஜி அப்படி சொல்லி தனித்தனியாக வருது. அப்படி இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் மைக்ரோ சேட்டலைட்ஸ். இதுவே நிறைய டிஎன்ஏ சீக்வன்சஸ் மொத்தமாக கிட்டத்தட்ட ஒரு 20 டிஎன்ஏ சீக்வன்ஸ், 20 நைட்ரோஜனஸ் பேஸ் வந்து அப்படியே ரிப்பீட் ஆகி நான் கோடிங் சீக்வன்ஸில் அப்படியே ரிப்பீட் ஆகி வந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் மேக்ரோ சேட்டலைட்ஸ் அப்படிம்பாங்க. அதில் கிட்டத்தட்ட 100 பேஸ் பேர் வரைக்கும் அதில் ரிப்பீட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ மைக்ரோ சேட்டலைட்னா என்ன அர்த்தம்? இதில் 1 to 9 பேஸ் பேர், 1லேருந்து 9 பேஸ் பேர். ஏற்கனவே 3 பேஸ் பேர் சிஏஜிங்கிறது 3 பேஸ் பேர் ரிப்பீட் ஆகிருக்கு. இதே மாதிரி 9 பேஸ் பேர் வரைக்கும் ரிப்பீட் ஆகிட்டே இருந்துச்சு அப்படின்னாக்கா அதுக்கு பேர் மைக்ரோ சேட்டலைட். சேட்டலைட் அப்படின்னா என்ன அர்த்தம்? ரெப்பிட்டேட்டிவ் டிஎன்ஏ சீக்வன்ஸ். அதில் மைக்ரோ சேட்டலைட்னா என்ன அர்த்தம்? 1லேருந்து 9 நைட்ரோஜினஸ் ஸ்பேசஸ் வந்து ரிப்பீட் ஆகிருந்துச்சு அப்படின்னாக்கா அதுக்கு பேர் மைக்ரோ சேட்டலைட். மேக்ரோ சேட்டலைட்னா என்ன அர்த்தம்? 100க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா, ரிப்பீட் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா, முதல்ல ஒரு 100 நைட்ரோஜினஸ் பேஸ், அதே மாதிரி 100 நைட்ரோஜினஸ் பேஸ் அடுத்து வந்து ரிப்பீட் ஆகிருக்கும் ஒரு டிஎன்ஏ சீக்வன்ஸில், நான் கோடிங் சீக்வன்ஸில். அப்படி இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் மேக்ரோ சேட்டலைட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நடுவில் இருக்கிற இந்த சேட்டலைட்டை நம்ம இப்போதைக்கு விட்டுருவோம். இந்த ரெண்டும் மட்டும்தான் நம்ம சிலபஸில் இருக்குது. இப்போ அடுத்தது சொல்லுவாங்க பாருங்கள், அந்த மைக்ரோ சேட்டலைட் மேக்ரோ சேட்டலைட் பற்றி. இப்போ பாருங்கள், இந்த இடத்துல த பல்க் டிஎன்ஏ ஃபார்ம்ஸ் அ மேஜர் பீக் அண்ட் த அதர் ஸ்மால் பீக்ஸ். மேஜர் பீக் அப்படின்னா மேக்ரோ சேட்டலைட்ஸ், அதே போல் ஸ்மால் பீக்ஸ் இருக்குது, அது வந்து மைக்ரோ சேட்டலைட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ரெண்டுமே சேர்ந்து மொத்தமாக சேட்டலைட் டிஎன்ஏ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ சேட்டலைட் டிஎன்ஏ ரிப்பீட்டேட்டிவ் டிஎன்ஏன்னா என்ன அர்த்தம்? ஆல் த ரிப்பீட்டேட்டிவ் டிஎன்ஏ ஆர் சேட்டலைட் டிஎன்ஏ. அதில் 2 டைப் இருக்குது. ஒன்று மேக்ரோ, இன்னொன்று மைக்ரோ. மேக்ரோனா நிறைய நைட்ரோஜனஸ் ஸ்பேசஸ் வந்து ரிப்பீட் ஆகிருக்கும். மைக்ரோ அப்படின்னாக்கா 1லேருந்து 9 வரைக்கும் இருக்கக்கூடிய பேஸ் பேர்ஸ் வந்து ரிப்பீட் ஆகிருக்கும். டிபெண்டிங் ஆன் பேஸ் காம்போசிஷன், ஏடி ரிச் ஆர் ஜிசி ரிச். இது உங்களுக்கே புரியுது. ஏடி அப்படின்னா ஒரு டிஎன்ஏ சீக்வன்ஸில் ஏடி அப்படின்னு நிறைய இருக்கக்கூடிய ஒரு பெரிய சீக்வன்ஸ் இருக்குது அப்படின்னாக்கா அதில் ஏடி அதிகமாக இருக்குதா அல்லது ஜிசி அதிகமாக இருக்குதா அப்படின்னு நாம் கேல்குலேட் பண்ணோம். அப்படின்னா ஏடி அதிகமாக இருந்துச்சு அப்படின்னாக்கா அந்த டிஎன்ஏ சீக்வன்ஸுக்கு ஏடி ரிச் டிஎன்ஏ அப்படின்னு பேர். அதே மாதிரி சிஜி அல்லது ஜிசி வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு டிஎன்ஏ சீக்வன்ஸில் அதுக்கு பேர் ஜிசி ரிச் அப்படின்னு சொல்லி நாம் சொல்லுவோம். இப்போ நிறைய கேட்டகரியை நாம் எடுத்துக்கிறோம். எதுக்காக? இந்த டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங்காக. டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங்கில் வந்து நாம் இந்த மைக்ரோ சேட்டலைட் அண்ட் மினி சேட்டலைட்டை மட்டும்தான் நாம் வந்து மேக்ரோ சேட்டலைட்டை மட்டும்தான் நாம் பார்க்குறோமானா இல்லை. அதுக்கு நிறைய க்ரைட்டீரியாவை நாம் எடுத்துக்கிறோம். அதில் ஒன்று தான் டிஎன்ஏல ஏடி அதிகமாக இருக்குதா ஜிசி அதிகமாக இருக்கிறான்னு பார்க்குறோம். அட் த லென்த் ஆஃப் த செக்மெண்ட், அந்த டிஎன்ஏ எவ்வளவு நீளமாக இருக்கிறது என்பதை நான் பார்க்கிறோம். அண்ட் நம்பர் ஆஃப் ரிப்பீட்டேட்டிவ் யூனிட்ஸ், அதில் அந்த ரிப்பீட்டேட்டிவ் யூனிட்ஸ், இப்போ சிஏஜி அப்படிங்கிறது ஒரு ரிப்பீட்டேட்டிவ் யூனிட். இதே மாதிரி வேறு மாதிரியாக நிறைய சேட்டலைட்ஸ் இருக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி எத்தனை டைப்ஸ் ஆஃப் ரிப்பீட்டேட்டிவ் டிஎன்ஏ அதில் இருக்குது. அதுதான் நம்பர் ஆஃப் ரிப்பீட்டேட்டிவ் யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த சேட்டலைட் டிஎன்ஏ இஸ் கிளாசிஃபைட் இன்டு மெனி கேட்டகரிஸ் சச் அஸ் மைக்ரோ சேட்டலைட்ஸ், மினி சேட்டலைட்ஸ், இந்த மாதிரி நிறைய பிரிச்சிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ அப்போ வந்து சேட்டலைட் இதெல்லாம் எதுக்காக நம்ம பார்க்குறோம்? டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங்காக. டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங்னா என்னது? ஒரு ஆளினுடைய டிஎன்ஏ வந்து ஒரு ஆளுக்கு
ஒரே ஒன்று தான் இருக்கும், அவருக்கு மட்டும் யூனிக்காக இருக்கும், உலகத்திலேயே அவருக்கு மட்டும்தான் யூனிக்காக இருக்கும், மற்ற ஆளுக்கு எல்லாருக்குமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய காணொளிகளில் நம்ம பார்த்துருக்குறோம். அப்போது இது வந்து நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு பாஸ் ஆகி போகும். அப்போது அடுத்த தலைமுறைக்கு அது பாஸ் ஆகி போச்சு அப்படின்னாக்க அவருடைய வாரிசுகள் யார் அப்படின்னு சொல்லி ஒரு டிஸ்பியூட் வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒருத்தருக்கு வந்து நிறைய சொத்து இருக்குது, அந்த சொத்துக்கு உண்மையான வாரிசு நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் வரான். இன்னொருத்தன் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இல்லை நான் தான் உண்மையான வாரிசு அப்படின்னு சொல்லி வரான். இப்போ என்ன ஆகும், இந்த ரிப்பீட்டேட்டிவ் டிஎன்ஏ சீக்வன்ஸை செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னாக்க யாருக்கு அதிகமாக அந்த பேரண்ட் கூட மேட்ச் ஆகி இருக்கோ அவர் தான் உண்மையான வாரிசு அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஒரு இடத்துல கொலை நடந்துச்சு அப்படின்னாக்கா அதை யார் பண்ணா அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணும்பொழுது அங்கே இருக்கக்கூடிய கொலைக்காரனுடைய மெட்டீரியல்ஸ், டிஎன்ஏ மெட்டீரியல்ஸ் ஏதாவது விட்டுட்டு போகலாம் இல்லையா, அந்த டிஎன்ஏ மெட்டீரியல்ஸை நாம் எடுத்து அனலைஸ் பண்ணி சஸ்பெக்ட்ஸ் ஒரு 4 பேர் 5 பேர் இருக்கான், அந்த கேமராவில் பார்த்துருக்கோம், அவன் குறுக்க மறுக்க அங்கங்கே நடந்து போயிருந்தான் அப்படின்னா அவனை கூப்பிட்டு அவனுடைய டிஎன்ஏவையும் இந்த கொலை நடந்த இடத்துல இருந்து எடுத்த டிஎன்ஏவையும் மேட்ச் பண்ணி பார்த்தா சேமாக இருந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க, அவன் தான் உண்மையான கொலைகாரன் அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு நான் கோடிங் சீக்வன்ஸ் கண்டிப்பாக தேவை. அந்த நான் கோடிங் சீக்வன்ஸை எப்படி நாம் அனலைஸ் பண்ணுறோம், முதல்ல செல்லில் இருந்து டிஎன்ஏவை பிரிச்செடுக்கிறோம். எந்த டிஎன்ஏவை பிரிச்செடுக்கிறோம், ரெப்பிட்டேட்டிவ் டிஎன்ஏவை பிரிச்செடுக்கிறோம். அந்த ரெப்பிட்டேட்டிவ் டிஎன்ஏவை அதுக்கப்புறம் கிளாஸிஃபை பண்ணுறோம். என்ன பேசிஸில் கிளாஸிஃபை பண்ணுறோம், அதை தான் ஏடி அதிகமாக இருக்கா, சிஜி அதிகமாக இருக்கான்னு பார்க்குறோம், அல்லது லென்த் ஆஃப் த செக்மெண்ட் அதை பார்க்குறோம். அதுக்கப்புறம் ரிப்பீட்டேட்டிவ் டிஎன்ஏ சீக்வன்ஸ் எத்தனை இருக்குது அப்படிங்கிறத எண்ணலாம். அதுக்கப்புறம் சேட்டலைட் டிஎன்ஏ எத்தனை இருக்குது, அதில் மைக்ரோ சேட்டலைட் எத்தனை இருக்குது, மினி சேட்டலைட் எப்படி இருக்குது, மேக்ரோ சேட்டலைட்ஸ் எத்தனை இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம அனலைஸ் பண்ணுறதன் மூலமாக அந்த டிஎன்ஏவை நம்ம மேட்ச் பண்ணி கண்டுபிடிக்க முடியும். சஸ்பெக்ட் இருந்து எடுத்த டிஎன்ஏ ப்ளஸ் கொலை நடந்த இடத்துல இருந்து எடுத்த டிஎன்ஏ, இது ரெண்டும் மேட்ச் ஆகுதான்னு எப்படி பார்க்குறாங்க, இந்த க்ரைட்டீரியாவை பேஸ் பண்ணி தான் பார்க்குறாங்க. தீஸ் சீக்வன்சஸ் நார்மலி டு நாட் கோட் ஃபார் எனி ப்ரோட்டீன்ஸ். ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், நான் கோடிங் சீக்வன்ஸ், தே won't ப்ரொடியூஸ் எனி ஆஃப் த ப்ரோட்டீன்ஸ், தே won't பி டிரான்ஸ்லேட்டட். அது டிரான்ஸ்லேஷன் ஆகாது, அதாவது மொழிபெயர்த்தல் அல்லது தகவல் பெயர்வு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த நிகழ்வு அதில் நடைபெறாது. பட் தே ஃபார்ம் அ லார்ஜ் போர்ஷன் ஆஃப் ஹியூமன் ஜீனோம். மனிதனுடைய மரபணு தொகையத்தில் அதிகமான அளவு ஆக்குப்பை ஆகி இருக்கிறது. ஆக்குப்பை என்னது, அதனை விரவி காணப்படுகிறது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதிகமான அளவு காணப்படுவது இந்த ரிப்பீட்டேட்டிவ் டிஎன்ஏ சீக்வன்ஸ் தான். These sequences show high degree of polymorphism and form the basis of DNA fingerprinting. இந்த ஹை டிகிரி ஆஃப் பாலிமார்பிசம்னா என்னது, முதல்ல பாலிமார்பிசம் பாலி அப்படின்னா பல வகையான அப்படின்னு அர்த்தம். மார்பிசம்னு என்ன அர்த்தம், மார்ஃபாலஜிக்கல் கேரக்டர். வெளியிலேருந்து பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய ஸ்ட்ரக்சர் வந்து டோட்டலாகவே சேஞ்ச் ஆகிருக்கும். ஒரு மனுஷங்கிட்ட இருந்து எடுத்த டிஎன்ஏ சீக்வன்ஸில் இந்த ரிப்பீட்டேட்டிவ் டிஎன்ஏ சீக்வன்ஸை நாம் எடுத்து பார்த்தோம், அல்லது நான் கோடிங் சீக்வன்ஸை எடுத்துகிட்டு பார்த்தோம் அப்படின்னாக்க அது ஒரு மனுஷனில் எந்த மாதிரி இருக்கோ அதே மாதிரி உலகத்தில் வேறு யாருக்குமே இருக்காது, வெவ்வேறு மாதிரியாக இருக்கும். அந்த வெவ்வேறு மாதிரியாக இருக்கும்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதை தான் வேரியேஷன் அப்படிம்பாங்க. அந்த வேரியேஷன் வந்து அதிகமான அளவு இருந்துச்சு அப்படின்னாக்க அதுக்கு பேர் பாலிமார்பிசம். இதுக்கு உண்டான டெஃபினிஷன் என்னது, அந்த பாலிமார்பிசத்துக்கு உண்டான டெஃபினிஷன் என்னது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்க இது வந்து கூகுளில் நான் சர்ச் பண்ணது. டிஎன்ஏ பாலிமார்பிசம் ரெஃபர்ஸ் டு வேரியேஷன்ஸ் ஆர் டிஃப்ரென்சஸ் இன் த டிஎன்ஏ நியூக்ளியோடைடு சீக்வன்சஸ் அமாங் இண்டிவிஜுவல்ஸ் வித்தின் அ ஸ்பீஷீஸ். ஒரே ஸ்பீஷீஸாக இருந்தாலுமே அந்த ஒரே ஸ்பீஷீஸ்க்குள்ளே இருக்கக்கூடிய டிஎன்ஏ சீக்வன்ஸ் வந்து கோடிங் சீக்வன்ஸாக இருந்தால் ஒரே மாதிரி இருக்கும். இப்போ ஹியூமன் பீயிங்ஸ் இருக்கிறான் அப்படின்னாக்கா அந்த ஹியூமன் பீயிங்ஸில் இன்சுலின் ப்ரொடக்ஷனுக்கு உண்டான டிஎன்ஏ எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். சலைவரி அமைலேஸை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய டிஎன்ஏ எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த நான் கோடிங் சீக்வன்ஸை தனியாக நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா அதுக்குள்ளே இருக்கக்கூடிய டிஎன்ஏ சீக்வன்ஸ் ஒரு மனுஷனுக்கு இருக்கிறது உலகத்தில் வேறு யாருக்குமே இருக்காது. இந்த வேரியேஷனை பயன்படுத்தி நாம் என்ன செய்கிறோம் பாருங்கள். தீஸ் வேரியேஷன்ஸ் which can range from single base changes to larger structural alteration acts as genetic மார்க்கராக அதை நாம் பயன்படுத்தலாம். அதே மாதிரி டிஸ்டிங்விஷ் இண்டிவிஜுவல்ஸ், ஒரு மனுஷனுக்கும் அடுத்த மனுஷனுக்கும் இருக்கக்கூடிய கேரக்டர்ஸை நாம் வந்து வேரி பண்ணலாம், டிஃப்ரென்ஸ் பண்ணலாம், கண்டுபிடிக்கலாம். ப்ரொவைடிங் இன்சைட்ஸ் டு ட்ரெய்ட்ஸ்
அதுக்கப்புறம் ட்ரைட்ஸ்னு என்ன அர்த்தம், அதனுடைய பண்புகள். இப்போ ஒரு ஜெனட்டிக் அனாலிசிஸ் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா அந்த ட்ரைட்ஸ் வந்து வேரி ஆகி இருக்கும். டாமினன்ட் ட்ரைட்டா, ரிசசிவ் ட்ரைட்டா இப்படின்னு சொல்லி நாம் கண்டுபிடிக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரியான அனாலிசிஸ்க்கு பயன்படுத்தப்படுகிறது. அதுக்கடுத்து ஏன்செஸ்டரி அப்படின்னா எவல்யூஷனுக்கு கூட இது பயன்படுதான். இப்போ நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய நான் கோடிங் சீக்வன்ஸ் வந்து அப்படியே ப்ரீவியஸாக அனலைஸ் பண்ணும்பொழுது வேறு ஒரு ஆர்கானிசம், இப்போ ஸ்லாத் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸ்லாத் தான் நம்மளுடைய ஏன்செஸ்டர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ப்ரைமேட்ஸுக்கு வந்து ப்ரைமேட்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க, எவல்யூஷனில் படிச்சிருப்பீங்க இல்லையா, அந்த ப்ரைமேட்ஸுக்கு வந்து ஏன்செஸ்டர் வந்து ஸ்லாத்தாமா. ஸ்லாத்னு ஒரு ஆர்கானிசம் இருக்குது. அந்த ஸ்லாத் வந்து இட் இஸ் ஹேவிங் நான் கோடிங் சீக்வன்ஸ் வந்து சிமிலராக இருக்கிறது. ப்ரைமேட்ஸில் இருக்கக்கூடிய நான் கோடிங் சீக்வன்ஸும் ஸ்லாத் அப்படிங்கிற ஒரு உயிரினத்தில் இருக்கக்கூடிய நான் கோடிங் சீக்வன்ஸும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால ஆன்செஸ்டரை நாம் வந்து டெரைவ் பண்ண முடியுது. இதே மாதிரி பிளான்ட்ஸ்லேயும் டெரைவ் பண்ணலாம். வேரியஸ் ஆர்கானிசத்தினுடைய ஆன்செஸ்டர் எதிலிருந்து அது பரிணாம வளர்ச்சி அடைந்திருக்கிறது என்பதை கண்டுபிடிப்பதற்காக நாம் இந்த டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங்கை பயன்படுத்த முடிகிறது. நெக்ஸ்ட்டு டிசீஸ் சசப்டபிலிட்டி. ஒரு டிசீஸை வந்து ஈஸியாக ஒருத்தனுக்கு வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு பேர் டிசீஸ் சசப்டபிலிட்டி அப்படிம்பாங்க. சசப்டபிலிட்டி அப்படின்னா என்ன அர்த்தம், அவன் வந்து இம்யூன் சிஸ்டம் கம்மியாக இருக்குது அல்லது ஜாஸ்தியாக இருக்குது இப்படிங்கிற விஷயத்தை கண்டுபிடிக்கிறது. ஒருத்தன் உடம்புல இம்யூன் சிஸ்டம் கம்மியாக இருக்கா ஜாஸ்தியாக இருக்கா அப்படிங்கிறது இந்த டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் வச்சு நாம் கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் த ப்ராசஸ் ஆஃப் எவல்யூஷன், இந்த ஏன்செஸ்டரி அண்ட் எவல்யூஷன் ரெண்டுமே ஏறக்குறைய ஒன்று தான். ஸோ அப்போ இந்த விஷயங்களுக்காக நாம் வந்து இந்த டிஎன்ஏ சீக்வன்சிங் அனாலிசிஸை நாம் பண்ண முடியுது. டிஎன்ஏ பாலிமார்பிசம் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் இருக்கிறதுனால மட்டும்தான் இந்த இடத்துல நாம் இத்தனை விஷயங்களையும் பண்ண முடிகிறது. அதை தான் இங்கே நாம் படிக்கிறோம். சின்ஸ் டிஎன்ஏ ஃப்ரம் எவ்ரி டிஷ்யூ, ஒவ்வொரு டிஷ்யூவில் இருந்தும் நாம் டிஎன்ஏவை எடுக்க முடியும். எந்த மாதிரியான இடத்துல இருந்தாலும் நாம் டிஎன்ஏ எடுக்க முடியும். இது ஏற்கனவே நீங்கள் படங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. பிளட்டு, ஹேர் ஃபாலிக்கிள், ஸ்கின்னு, போன், சலைவா, ஸ்பெர்ம் இதில் இருந்தெல்லாம் வந்து நாம் டிஎன்ஏ சாம்பிள்ஸ் வந்து நாம் எடுக்க முடியும். அதை தான் வந்து வேறு ஒரு மனுஷங்கிட்ட இருந்து எடுத்த டிஎன்ஏ கூட நாம் கம்பேர் பண்ணி பார்க்க முடியும். ஃப்ரம் அன் இண்டிவிஜுவல், ஒரு மனுஷங்கிட்ட இருந்து அதை எடுத்து ஷோ த சேம் டிகிரி ஆஃப் பாலிமார்பிசம், தே பிகம் வெரி யூஸ்ஃபுல் ஐடென்டிஃபிகேஷன் டூல் இன் ஃபோரன்சிக் அப்ளிகேஷன். ஃபோரன்சிக் அப்படின்னா புலனாய்வுத்துறை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த புலனாய்வுத்துறைன்னு என்ன அர்த்தம், அதுக்குன்னு தனி டிபார்ட்மெண்ட் இருக்குது. அவங்க தான் டிஎன்ஏ அனலைசிஸ்லாம் பண்ணி கொடுப்பாங்க. யார் வந்து அந்த இடத்துல போய் தப்பு பண்ணது, அந்த தப்பு பண்ணதுக்கு அவர் தான் காரணமா அல்லது சஸ்பெக்ட் எல்லாம் யார் அப்படிங்கிறத பார்த்து அவங்களுடைய டிஎன்ஏவை மேட்ச் பண்ணுறது. அதுக்கப்புறம் அந்த கொலை நடந்த இடத்துலேருந்து பொருட்களை வந்து கலெக்ட் பண்ணுறது இப்படின்னு சொல்லி நீங்கள் படத்துல எல்லாம் பார்த்துருப்பீங்களா, ஒரு இடத்துல கொலை நடந்துச்சுன்னா எல்லோரும் வந்து இந்த ப்ரஷ் மாதிரி வச்சு எடுத்து அந்த டிஎன்ஏ அங்கங்கே இருக்கக்கூடிய சாம்பிள்ஸ்லாம் வந்து கலெக்ட் பண்ணிட்டு போவாங்க. அந்த மாதிரி தான் இந்த சாம்பிளை தான் வந்து அவங்க கலெக்ட் பண்ணிவிட்டு போவாங்க. அது வந்து எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கான், ஃபோரன்சிக் சயின்ஸில் யூஸ்ஃபுல்லாக இருக்கான். அப்போ என்ன பண்ணுவாங்க, அந்த இடத்துல இருந்து கிடச்ச டிஎன்ஏவை எடுத்து அந்த டிஎன்ஏவை வந்து ரெப்பிட்டேட்டிவ் டிஎன்ஏ என்ன அப்படிங்கிறத சொல்லி பார்த்துட்டு அந்த ரெப்பிட்டேட்டிவ் டிஎன்ஏ சீக்வன்ஸை தனியாக எடுத்து அந்த டிஎன்ஏவை வச்சுக்கிடுவாங்க. அதுக்கப்புறம் சஸ்பெக்ட் இருப்பான்ல, அவங்ககிட்ட இருந்து சில டிஎன்ஏ ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்து எடுத்து எந்த டிஎன்ஏ இதுக்கு மேட்சாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்து அவன் தான் கொலைகாரன் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிப்பாங்க. அது எப்படி அப்படிங்கிறதெல்லாம் வந்து தனித்தனியாக வீடியோக்களை நாம் அடுத்து பார்ப்போம். ஃபர்தர், ஆஸ் த பாலிமார்பிசம்ஸ் ஆர் இன்ஹெரிட்டபிள், இந்த ரிப்பீட்டேட்டிவ் டிஎன்ஏ வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு ரிப்பீட் ஆகிறதுன்னு சொல்கிறாங்க. அப்படி ரிப்பீட் ஆகிற ஃப்ரீக்வன்சி அதிகமான அளவுக்கு ரிப்பீட் ஆகியிருக்கா, அதிகமான அளவுக்கு தான் ரிப்பீட் ஆகிருக்கும். அப்படி ரிப்பீட் ஆகிருந்துச்சு அப்படின்னாக்க அந்த இடத்துல சில்ட்ரனுக்கும் போகுது, பேரண்ட்ஸ்கிட்ட இருந்து சில்ட்ரனுக்கும் போகுது. அது ஹியூமன் பீயிங்ஸ் தான் இல்லை, எல்லா ஆர்கானிசத்துலேயுமே வந்து அது ரீப்ரொடக்ஷன் மூலமாக அடுத்த ஜென்ரேஷனுக்கு புதிய பண்புகளை கொண்டு போகுது. அட் தி சேம் டைம் இந்த ரிப்பீட்டேட்டிவ் டிஎன்ஏவையும் அடுத்த தலைமுறைகளுக்கு கொண்டு செல்லப்படுகிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் இஸ் த பேசிஸ் ஆஃப் பெட்டர்னிட்டி டெஸ்டிங். பெட்டர்னிட்டி டெஸ்டிங்னா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நான் சொன்னேன் இல்லையா, வாரிசு யார் அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்களுடைய அப்பா யார், இவங்க உண்மையான வாரிசு தானா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு அதை தான் பெட்டர்னிட்டி டெஸ்டிங் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். இன் கேஸ் ஆஃப் டிஸ்பியூட்ஸ்னால் சொல்கிறேன் இல்லையா, சண்டை போடுறது, நான் தான் உண்மையான வாரிசுன்னு 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னா 2 பேரையும் கூப்பிட்டு 2 பேர்கிட்ட இருந்து டிஎன்ஏ கலெக்ட் பண்ணி அதில் ரிப்பீட்டேட்டிவ் டிஎன்ஏ சீக்வன்ஸ் என்ன இருக்குதுன்னு பார்ப்பாங்க. அதே மாதிரி அவங்க அப்பா இருக்காங்கள்ல, அவங்களையும் கூப்பிட்டு அவங்கள்ட்ட இருந்து ரிப்பீட்டேட்டிவ் டிஎன்ஏ சீக்வன்ஸு எடுத்து பார்ப்பாங்க. 2 இதுலேயுமே ரிப்பீட்டேட்டிவ் டிஎன்ஏ சீக்வன்ஸ் யாருக்கு அதிகமாக மேட்ச் ஆகிருக்கு, யாருக்கு மேட்ச் ஆகிருக்கு, அதிகமானலாம் கிடையாது, யாருக்கு மேட்ச் ஆகிருக்கோ அவங்க தான் உண்மையான வாரிசு அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்க முடியும். மேலும் பல தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு பயாலஜி தமிழ்நாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். பலருக்கு சேவை செஞ்ச நீயும் ஒரு ஹீரோடா.
ஒரு கைப்பிடி சோறானாலும் ஷேர் செஞ்சு பாருடா.